ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் கடைக்கு கேமரா போட போகிறீங்க. ஆனால் கேமராவை பற்றி எனக்கு பேசிக் நாலேஜ் எதுவுமே தெரியாதுங்க சார். கேமராவில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் கடையில் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. எந்த மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போது எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வர்றது டிவிஆர். ஓகேங்களா, இது வந்து 4 சேனல் டிவிஆர் தவான்ற பிராண்டில். இதில் 4 கேமரா வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை விட்டிங்கன்னா உங்கள் பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போது 4 கேமரா அப்படின்னா 4 சேனல் டிவிஆர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 8 கேமரா அப்படின்னா 8 சேனல் டிவிஆர் இருக்குது. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா 16 சேனல் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இது ஃபுல்லாக ஹெச்டி கேமராஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐபிக்கு அது அந்த கான்செப்ட் வேறு. ஐபி கேமரானா அது என்விஆர் யூஸ் பண்ணுவாங்க, ஹெச்டி கேமரானா டிவிஆர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேங்களா, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுவோம். டிவிஆருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதை. இது வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா, 500 GB ஹார்ட் டிஸ்க் வந்து 4 கேமராவுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் வரும். ரெக்கார்டு வந்து மூமெண்ட்டை பொறுத்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, இதிலே 1 TB போகிறீங்கன்னா 1 மாதத்து ரெக்கார்டு வரும். 1 TB 2 TB வரைக்கும் 2 TB 6 TB வரைக்கும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது 500 GB, அப்படி இல்லைனா 1 TB யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வந்து எஸ்எம்பிஎஸ். இது கேமராவுக்கு பவர் சப்ளை கொடுக்குறது 12 வோல்ட்டு 2 amps 4 சேனல் எஸ்எம்பிஎஸ். இதுவே நம்ம 8 கேமரா போடணும்னா 8 சேனல் எஸ்எம்பிஎஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு கேமராவுக்கும் இது வந்து 4 சேனல் எஸ்எம்பிஎஸ்னா 4 கேமரா போடுறதுனால 4 சேனல் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கேமராவுக்கு பவர் கொடுக்கும். மெயினானது நெக்ஸ்ட்டு கேமரா. இது வந்து புல்லட் கேமரா, அவுட்டோர் கேமரா, வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃபோட வரும் கேமரா. இது 5 MP கேமரா. ஓகேங்களா, இதிலே ரெண்டு வேரியண்ட் இருக்குது. 2 MP இருக்குது, 5 MP இருக்குது. டூம் கேமரா, இது இன்டோர் கேமரா. ஓகேங்களா, இது வந்து மழை தண்ணி போட்டுச்சுன்னா கேமரா போயிடும். இது மோஸ்ட்லி ரூம் இன்சைடு வைட் ஆங்கிளில் தெரியறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுவும் 5 MP டூம் கேமரா தான் வித் ஆடியோவோட. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பிவிசி பாக்ஸ். பிவிசி பாக்ஸ் வந்து எங்கே கேமரா வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் மேலே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இந்த கேமராவோட கனெக்டர்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ் உள்ள வந்துடும். ஓகேங்களா, 3+1 கேபிள்னால் பிஎன்சி யூஸ் பண்ணலாம். இது CAT6 இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணலாம். வீடியோ பலூன் யூஸ் பண்ணலாம். வீடியோ பலூன் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோவை புஷ் பண்ணி தரணும். குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் கேமராவோட குவாலிட்டி. இது வந்து டிசி பின். ஓகேங்களா, இது கேமராவுக்கு பவர் கொடுக்குற பின். கேபிள்லேருந்து வர பவரை கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டிசி பின். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேபிள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து CAT6 கேபிள். ஓகேங்களா, 8 பேர் வரும், 4 பேர் வரும். இது CAT6 கேபிள் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல 3+1 கேபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் இல்லாமல் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, மொபைல் மானிட்டரிங்காக மோடம் யூஸ் பண்ணலாம். கஸ்டமர்கிட்ட வந்து வைஃபை இருக்குது, ஏர் ஃபைபர் அந்த மாதிரி நெட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4G மோடம் கிடைக்குது, சிம் பேஸ்டு மோடம். நம்ம பிளேஸில் கஸ்டமர் பிளேஸில் எந்த சிம் வந்து நல்லா டவர் கிடைக்குதோ அந்த சிம் வாங்கி போட்டு மோடம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நெட்டை நம்ம டிவிஆரை கனெக்ட் பண்ணிவிட்டு டிவிஆரை ஆன்லைன் பண்ணிவிட்டு மொபைலில் வியூ பார்த்துக்கலாம். இல்லாமல் ரேக் யூஸ் பண்ணுவோம். 2U ரேக்கு, 1U ரேக்கு, இந்த மாதிரி பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி. ரேக்கு செல்ஃப் இருக்குன்னா செல்ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை செல்ஃப் இல்லை அப்படின்னா ரேக்கு அடிஷ்னலாக வரும். 2U ரேக்கில் ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிவிஆர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, கேமராவுக்கு பவர் சப்ளை, கேமராஸு, அப்புறம் கேபிள், கனெக்டர்ஸு, பாக்ஸு, நெட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மோடம் யூஸ் பண்ணலாம், ஒரு ரேக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் கேமரா. இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் கேமரா வந்து ஆன் பண்ண முடியும், கேமரா வந்து வியூ பார்க்க முடியும். ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக நான் ஒரு நாலேஜ்க்காக இந்த வீடியோ போடுறேன். கேமரானா என்னன்னு ஒரு சில பேருக்கு, ஒரு சில கஸ்டமருக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக நான் ப்ரீஃபாக
எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். ஒரு சில பேர் வந்து ஃபாரினில் கூட இருக்கலாம். ஃபாரினில் இருந்துட்டு இங்கே வீடியோ இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபாரின்லேருந்தே நிறைய கஸ்டமருக்கு அந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கஸ்டமர் அங்கேயே இருந்தால் கூட நம்ம மொபைல் மூலிமா கைடன்ஸ் பண்ணிடுவோம். அதை வச்சு அவங்க மொபைல் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் கேமராவை. அங்கே இருந்துக்கிட்டே வீட்டையோ இல்லை கடையோ பார்த்து